ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம மாவு அரைச்சோம்னா நைட்டுக்கு நம்மளால் தோசை சுட முடியாது. ஐயோ, நீ மாவு இன்னும் லேட்டாக அரைச்சிட்டுமே தோசை சுட முடியலன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்க போகிற வீடியோ வந்து உடனே மாவு அரைச்ச உடனே எப்படி தோசை சுடலாம் அப்படின்னு தான் நான் காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து மாவு அரைச்சோம்னா அடுத்த நாள் இட்லியை வைப்போம், தோசை சுடுவோம். இன்றைக்கி வந்து தோசை மட்டும் டக்குன்னு செய்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 4 அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் நான் வந்து அரிசி எடுக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்தாலும் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ போட்டு காமிச்சிடலாம். அரிசி வந்து 4 அளவுக்கு எடுத்தேன். இப்போ ஒரே அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே இட்லிக்கு அரைக்கும் போது இதே அளவு நீங்கள் எடுத்து பாருங்கள். இட்லியும் சூப்பராக வரும், தோசையும் நல்லா அழகாக வரும். இப்போ பார்க்குறது இதோடைய விளக்கனுடைய சீட்ஸ் தான் இது. இந்த சீடு வந்து இது சும்மா நம்ம இட்லிக்கு தோசையை போட்டு அரைச்சா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ அது கூட 2 ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த விதை வந்து போடணும்னு அவசியம் கிடையாது, முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சீடுக்கு வந்து இது இருக்கும், தோல் வேணால் எடுக்கிறனா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா நான் அப்படியே இன்றைக்கி போட்டு தான் அரைக்கிறேன். இப்போ அரிசி 2-3 தண்ணி கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் அரிசி. இப்போ நீங்கள் அரிசி வாங்கும்போது இட்லி அரிசி இல்லைன்னா தோசை அரிசின்னு இப்போ எழுதியிருக்கும். சில நேரத்தில் நிறைய இடத்துல வந்து பாக்கெட்டில் இட்லி அரிசின்னு தான் போட்டிருப்பாங்க, தோசை அரிசின்னு போட மாட்டாங்க. இப்போ ரெண்டுக்குமே நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம். தோசை மாவு வேறு, இட்லி மாவு வேறுன்னு நினைக்காதீங்க. தண்ணியாக ஊற்றினோம்னா தோசை ஆயிரும், கட்டியாக ஊற்றினோம்னா இட்லி அவ்வளோதான். இப்போ வந்து உளுந்து நல்லா எல்லாமே அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 4 ஹவர் தான் வச்சுருந்தேன், நல்லா ஊறிட்டு இப்போ மிக்ஸியில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ தனித்தனியாக நான் போடாமல் ஒன்றா தான் போட்டிருக்கேன். இட்லியுமே நல்லா சூப்பராக வரும். இப்போ தோசைக்குனால தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி அரைச்சிட்டேன். இட்லிக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே அளவுக்கு இந்த தோசை மாவு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நைட்டுக்கு தேவைக்கு மட்டும் நான் கொஞ்சம் மாவு அரைச்சி எடுத்துட்டேன். மீதி மாவுலாம் அரைச்சி நான் அப்படியே மூடி வச்சுருவேன். காலையில் இட்லியோ தோசையோ தான் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு காமிச்சிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். நல்லா புளிச்ச தயிர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து வச்சு கூட இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மெயினாக இது நீங்கள் போட்டுக்கணும், அப்போ தான் நல்ல தோசை வந்து நல்லா சூப்பராக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு தோசை சுட போகிறேன். எந்த மாதிரி தோசை வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம்.
இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.